ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் மார்ச் 2024 காலாண்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 900 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த அந்த நிறுவனமானது கிட்டத்தட்ட ஜூலை 2024 1600 பக்கம் போயிடுச்சு. 2 மடங்கு வளர்ச்சிக்கு நிகராக பக்கத்தில் போயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 25 விழுக்காட்டை அதனுடைய ஆல் டைம் ஹையான 1600லேருந்து 25 விழுக்காட்டை இழந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம், இந்த நிறுவனம் என்ன செய்கிறாங்க, இதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் அதை தான் இதனுடைய காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். இந்த காணொலியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கட்டண மெம்பர்கள் உறுப்பினர் இருக்காங்களே 29 ரூபாய் கட்டி உறுப்பினர் இருக்கிறவங்க கேட்டதுக்காக நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம். உங்களுடைய பங்கு நம்ம ஆராயணும் அப்படின்னா எப்படி கட்டண உறுப்பினராக சேர்ந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி. இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் சேர முடியல, பல காரணங்கள் இருக்கு, கிரெடிட் கார்டு சரியில்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை. நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். ஃபினோலெக்ஸ் கேபிள் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்டிக்கல் அந்த கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த எந்த விதமான இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தாலும் சரி அதற்காக இருக்கக்கூடிய அந்த கேபிள்ஸ், கம்யூனிகேஷன் கேபிள்ஸ், அந்த அதில் நெட்வொர்க் கேபிள்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் ரேஞ்சில் வச்சிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காப்பர் ராட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், இதையும் தாண்டி ஆட்டோமொபைலுக்காக சில ஒயர்ஸ் அது மாதிரியான அந்த ஒயர் ப்ரொடக்ஷன்லையும் இருக்காங்க. இவங்களுடைய மேஜர் வருமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ்ல இருந்து தான் 84 விழுக்காடு வருது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இதில் தான் அவங்க வந்து முதன்மைத்துவம் பெற்றிருக்காங்க. அதில் தான் 84 விழுக்காட்டு வருமானம் வருகிறது. அடுத்ததாக இந்த கம்யூனிகேஷன் கேபிள்ஸ், தொலைத்தொடர்புக்கான அந்த கேபிள்ஸ் ப்ரொடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு 10 விழுக்காடு வருகிறது. காப்பர் ராட்ஸ் ஒரு 1%, மற்ற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 விழுக்காடு வருது. மற்ற எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னால் ஃபினோலெக்ஸ்லேயே நம்ம பார்த்துருவோம், இந்த லைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நிறைய விளம்பரங்கள் வருது இல்லையா. எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிக்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ், இதெல்லாமும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமும் சேர்த்து வருமானத்தில் 5 விழுக்காடு தான். மேஜர் வருமானம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்லேருந்து தான் வருகிறது. அதில் இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு மார்க்கெட் ஷேரும் பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த துறையில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ், கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கும்போது வீட்டுக்கு இருக்கக்கூடிய கேபிள்லேருந்து ஆரம்பித்து பல கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார்லேருந்து வரும். சில லிஸ்ட் ஆகாத நிறுவனங்கள், பெரிய பெயர் பெறாத பிராண்ட் இல்லாத நிறுவனங்கள்லேருந்து, நான் சொன்ன மாதிரி இந்த பிளம்பிங்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டெக்னு ஒரு கம்பெனி இருக்கும். அதை தாண்டி சில சின்ன கம்பெனிகள்லாம் இருக்குது. அந்த கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்குவாங்க. உள்ள ஜாகுவார், அதாவது கோலர், அது மாதிரி நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நிறுவனங்கள்ட்ட தான் நிறைய வாங்குவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு அதான் ஈஸி ஆக்சஸ், அதே நேரத்தில் விலை குறைவாக இருக்கும். அதுபோல தான் இந்த இண்டஸ்ட்ரியும் கூட. இப்போ கேபிள்ஸ் நிறுவனம், ஒயர் அப்படிங்கும் போது நம்ம தெரிஞ்சிருக்கும் அதுக்கு வந்து இந்த காப்பர் ராட் ரொம்ப முக்கியமானது, காப்பர் ஒயரும் ரொம்ப முக்கியமானது. அதனால இது வந்து ஒரு கமாடிட்டி பிஸ்னஸ் மாதிரி தான். அதாவது காப்பர்னுடைய பிரைஸ் எப்படி ஏறி இறங்குது என்பதை பொறுத்து இந்த நிறுவனங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளுடைய விலையும் வந்துட்டு ஏறி இறங்கும். அதனால பெரிய பிரைசிங் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி, அதாவது பிரைசிங் பவர் அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்காது. இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ரா மெட்டீரியலான, அதாவது ரா மெட்டீரியல் எக்ஸாக்டா கோர் ரா மெட்டீரியல் இல்லை, ஒரு இன்டர்மீடியட் மெட்டீரியல் சொல்லலாம், கண்டினியூஸ் கேஸ்ட் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன் அதுவுமே இவங்க செஞ்சு வச்சிருக்கனால இவங்களால வந்துட்டு மேஜர், அதாவது உண்மையான அந்த ரா மெட்டீரியல் காப்பருடைய பிரைஸுக்கான ஃபிளக்சுவேஷனை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமே தவிர அதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியாது. மற்றபடி இந்த காப்பர் ப்ரொடக்ஷன் இவங்க ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிரைஸிங் கொஞ்சம் ஹேண்டில் பண்ற பவர் இருக்கிறனால தான் இவங்களுடைய வருமானமானது ஓரளவுக்கு அந்த மார்ஜின் உங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. இப்போ பார்த்தா நமக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கமாடிட்டி பேஸ்ட் நிறுவனம் அப்படிங்கிறதுனால இதனுடைய பிரைஸ் எப்படி வந்துட்டு இவங்க வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் மட்டும்தான். வால்யூம் கூட தான் இவங்களுடைய வருமானத்தை அவங்க வந்து கூட்ட முடியும். அந்த பிரைஸை வந்துட்டு கூட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான விற்பனை செய்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சேல்ஸ் கூடும், லாபமும் கூடும். அக்டோபர் 2024 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ்ல 84 விழுக்காடு வித்துட்டு இருக்காங்களே, அதை வந்து 64 விழுக்காடாக குறைத்து கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் அதே 10% வச்சு
ஆட்டோமொபைல் கேபிள்ஸ் ப்ரொடெக்ஷனில் இவங்க வந்துட்டு ஒரு 10 மிச்சத்தில் வந்துட்டு நிறைய ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதே போல் இவங்களுடைய ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் கேபிள்ஸையும் வந்துட்டு கிட்டத்தட்ட 2-3 மடங்கு வந்துட்டு கூட்டணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அதனால் டைவர்சிஃபை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது எப்படி வந்து டர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறது ஃபியூச்சரில் நம்ம பார்த்தால் மட்டும் தான் நம்ம வந்து சொல்லி இப்போதைக்கு இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கேபிள் வயர்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு சின்ன ரிஸ்க் தான். இவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் நிறுவனம் வந்து 15 கோடி பங்குகள் வச்சிருக்காங்க. இப்போதைய விலை வந்து 1600 ரூபாய். நான் சொன்ன மாதிரி நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் பின்னால் மாறலாம். மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 18,000 கோடி. இப்போ உங்களுடைய இபிவி மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 433 கோடி ரூபாய் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்திருக்கு. அது ஓரளவுக்கு அக்ரியபிள் ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. ஈவன் 500 கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இருக்க போகிறதில்ல. அப்படி பார்த்தாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு 98 கோடி. பாரோயிங்ஸ்னு பெருசாக இல்லை. லைபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டார்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த இதாக தான் இருக்கும். அதை கூட நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட 633 ரூபாய் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது. ஈவன் 500 crores வைத்தால் கூட ஒருவேளை இவங்க 5 ஆண்டுகளில் டபுள் அடிப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் வச்சோம்னா கூட 1000 ரூபாய் வரைக்கும் வருது. பட் அந்த கால்குலேஷனை நம்ம இதுல செய்யக்கூடாது. அந்த பஃபெட் மெத்தட்ல பார்ப்போம். இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 5 இயர் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 15, 3, 5, 7, 11 ஓரளவுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கொரோனா பிரச்சனையால வந்திருக்கு. ஸோ 10லேருந்து 15 விழுக்காடு இவங்களால வந்துட்டு சொன்னபடி வளர முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதை வச்சுக்கிட்டு பஃபெட் மெத்தடில் பார்த்தோம்னா 571 கோடியிலேருந்து 10% ஏறுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணியிருக்கு. உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 80 கோடி. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஆவரேஜ் டிஎன்டேலேருந்து 2 மடங்காக தான் இருக்குது. அதுவும் வந்து கரெக்ட் தான். ஏன்னா 500 கோடி வரைக்கும் செலவு பண்ண போகிறோம் அடுத்த கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா பங்கின் மதிப்பு 800 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது. ஒருவேளை 15 விழுக்காடு வளருவாங்கன்னு ஒரு மாதிரி ஹையஸ்ட் ஹோப் வச்சா கூட 950 ரூபாய். ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் இந்த நிறுவனம் வந்துட்டு இப்போ நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இது வழக்கமாக சொல்வது போல நம்மளுடைய அனாலிசிஸ் மட்டும்தான். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா செஞ்சுட்டு வாங்குறதா இல்லையான்னு முடிவெடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை. நாங்கள் எந்த விதமான பைசல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது. முழுக்க முடிவு உங்களுடையதாக இருக்கணும். எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.